அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பவர் நம்பரில் எப்படி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறது, பவர் நம்பர் கணிப்பு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். அதனால் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி இதுலேருந்து கெஸ்ஸிங்கில் பாஸ் ஆகுது, எப்படி இதுலேருந்துலாம் வருது, என்ன மாதிரி ஃபார்மெட்டு, எப்படி பவர் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் விஷயங்கள் இருக்குது, ஈஸியாக புரியும் கூட. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்குரிய ரிசல்ட்டு, அதுக்குரிய கணிப்புகள், நாளைக்கு என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற கெஸ்ஸிங் எல்லாமே நாளைக்கு நம்ம ரெகுலரான வீடியோஸில் நம்ம போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது அதே மாதிரி என்னென்ன மாதிரி எல்லாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இப்போ கணிப்பு முறையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? வாங்க வீடியோவில் என்ன இருக்குது தெளிவாகவே பார்ப்போம். இப்போ இங்கே பவர் சார்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சார்ட்டை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். பவர் நம்பர், பவர் சார்ட் 1, பவர் சார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு கெஸ்ஸிங், ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 887ன்னு பாஸ் ஆணுச்சு முந்தானத்து அதாவது நேற்று ரிசல்ட் வந்து 887. இந்த 887 அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இந்த பவர் சார்ட் மூலிமா அது எப்படி பாஸ் ஆணுச்சுங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது சுருக்கமாக சொல்கிறேன், நீங்களே இதில் நோட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 லெஃப்ட் சைடில் 1 2 3 4 5ன்னு எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 அப்படியே எழுதிடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த சைடு கீழே இருக்கிறது எல்லாமே மெயினான நம்பர். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு நேற்று வந்து ரிசல்ட் 887, அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் வந்து 337. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சார்ட்டில் இதை எழுதிக்க போகிறீங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரிசை எழுதிக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1க்கு 4 2க்கு 5 3க்கு 6 4க்கு 7 5க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் இருக்கிற நம்பர்ஸுக்கு இதுதான் பவர். 1க்கு 4 பவர், 2க்கு 5 பவர், 3க்கு 6 பவர், 4க்கு 7 பவர், 5க்கு 8 பவர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இதுக்கு அடுத்தது என்னென்னா, இதுக்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு 5 வரைக்கும் தான் அதில் வந்து 1 to 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு டைப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி 6 7 8 9 0 வரைக்கும் எழுதிட்டேன். ஸோ கடைசியில் நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது இதில் ஒரு உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8ஓட இந்த இடத்துல நிப்பாட்டிட்டேன். 8 5 8க்கு அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 அப்படி சொல்லிட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து 6க்கு வந்து 9 பவர், 7க்கு வந்து 0 பவர், 8க்கு வந்து 1 பவர், 9க்கு வந்து 2 பவர், 0க்கு வந்து 3 பவர். சரி, இப்போ 337 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு தானே. அந்த 337 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 440ன்னு ரிசல்ட் வந்துச்சு. சரி, இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்க போகிறீங்க. தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 4 5 6 7 8 இதே எழுதிக்கிறீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் 6 7 8 9 0, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 9 0 1 2 3. சரி, இதுதான் நண்பரில் இப்போ பவர் சார்ட்டில் ஃபஸ்ட்டு மெத்தடில் இதுதான். சரி, இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 440 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து 440 நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்குது. அதில் 337 நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நாள் 440 ரிசல்ட் வந்துச்சு. இப்போ 440 அப்படிங்கும்போது எனக்கு இதில் எப்படி எனக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். 440 விடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நேற்று வந்து 337 ரிசல்ட்டுக்கு 887 எப்படி வச்சான்னு காமிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 337 நம்மளுக்கு ரிசல்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து நேற்று உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுத்தது என்ன கொடுத்தேன்னா, 3க்கு வந்து 6, அதே மாதிரி 3க்கு வந்து 6, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுத்தேன் உங்களுக்கு 6க்கு வந்து
சைபர் அப்படின்னு சொல்லிட்டு 6க்கு வந்து சைபர் சாரி 3 3 7 337க்கு 887 எப்படி ரிசல்ட்டாக வந்துச்சுங்கிறது தான் இப்போ கணக்கு. சரி, இப்போ நம்ம சார்ட் மெத்தடில் 1 2 இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சார்ட் என்னங்கிறது காமிக்கிறேன். சரியா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பட் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிய இப்போ நீங்களாகவே வந்து கெஸ்ஸிங் எடுக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து இது வந்து பவர் சார்ட்லேயே 2வது சார்ட். சொல்லப்போனால் ஒரு போர்டு ஒரு நம்பர் அப்படின்னு இருந்தால், ஒரு நம்பர் அப்படின்னு வந்தால், ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து இன்றைக்கி 572 ரிசல்ட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது படி எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பவர் சார்ட்டில் 2வது மெத்தட். இதையும் நீங்கள் தனியாக எழுதி வச்சுங்க. அதே மாதிரி தான் என்ன கொடுக்குறேன்னா, மெயினில் வந்து 1க்கு வந்து 6 பவர், 2க்கு வந்து 7 பவர், 3க்கு வந்து 8, 4க்கு 9, 5க்கு சைபர். இது ஒரு மெத்தட். ஓகேவா, இது நீங்கள் எப்படி பேர் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க. நான் பவர் சார்ட் 1 பவர் சார்ட் 2 அப்படின்னு தான் பவர் நம்பரில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ 1க்கு 6, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9, 5க்கு சைபர் அப்படிங்கிறது தான் பவர் நம்பர். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதுதான் ரிசல்ட்டுன்னு கணக்கு வச்சுக்கோமே. இப்போ ரிசல்ட்டில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 572 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நான் எப்படி கெஸ்ஸிங் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல 5க்கு 0 இருக்குது. சரி, 2க்கு 7 இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் வந்து 5க்கு 0, 2க்கு வந்து 7 இருக்குது. ஓகேவா, அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7க்கு என்ன வருது, அதாவது இன்றைக்கி 572னா இந்த இடத்துல 5 இருக்குது. 5க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், கணக்கில் ஒரு உதாரணத்துக்கு 0வாக கணக்கில் எடுக்கிறேன். அடுத்தது 2க்கு 7. அப்போ இந்த 7க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது நீங்கள் இதையும் நோட் பண்ணிங்க. 6 7 8 9 சைபர்னு நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்க போகிறீங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் இது ஃபுல்லாக நம்மளுக்கு ரிசல்ட்டில் வர நம்பர். ஒரு நாள் இப்படியும் வரலாம், இல்லை இப்படியும் வரலாம், அப்படின்னு அதிகபட்சமாக செட்டு வரும். இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் இதை எழுதிக்கங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6க்கு 1 பவர், 7க்கு 2 பவர், 8க்கு 3, 9க்கு 4, சைபருக்கு 5 பவர். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தா, நம்மளுக்கு முந்தானத்து ரிசல்ட் வந்து 337. சரியா, 337. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 887. இப்போ இந்த கெஸ்ஸிங்கில் இது எப்படி உட்காந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 337. 337க்கு 887ன்னு வச்சுட்டான். ஸோ இப்போ நான் இங்கே எடுக்கிறேன் பாருங்கள். 3க்கு என்ன பவர் வருது, 3க்கு வந்து 8. அதே மாதிரி 3க்கு என்ன பவர் வருது, 3க்கு வந்து 8. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 7க்கு வந்து சொல்லப்போனால் இவன் 0 வைக்கணும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3க்கு வந்து 8 பவர், 3க்கு வந்து 8 பவர். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் 887ங்கிற ரிசல்ட்டில் ஏபி டேரெக்டாக 88ன்னு பாஸ் ஆனிச்சா. சரி, இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் 7க்கு பவர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 7க்கு வந்து 2 பவர். ஓகேங்களா, 7க்கு வந்து 2 பவர், 7க்கு வந்து 0வும் பவர் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று கொடுத்தது வந்து 660ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த பவர் சார்ட் மெத்தட் 2ல் 2வது பாயிண்ட், அதாவது இந்த 2வது இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து நேற்று பாஸ் ஆனிச்சு. அதுதான் 887. இந்த பாருங்கள், 3க்கு 8, 3க்கு 8. நான் 7க்கு 2 அடிப்பான் அப்படின்னு நான் நினைக்கும் போது அவன் 7க்கு 7 வச்சுட்டான். இதுதான் ஃபஸ்ட்டு நான் கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறது. 880 சொல்லப்போனால் 7க்கு 2ஆக பவர் வந்திருக்கணும். இந்த 2 பவராக வந்திருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான்னா 887 அப்படியே 7க்கு 7 இறக்கிட்டான். ஸோ இது ஒரு பக்கம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பவர் சார்ட்டு 1 பவர் சார்ட் 2ன்னு தனித்தனியாக எழுதிங்க. இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி நான் கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், 572 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு 5க்கு 0, 2க்கு வந்து 7, 07. அப்போ வந்து எனக்கு 7க்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7க்கு வந்து 2. அப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில் எனக்கு 0
027 அப்படின்னு இதில் வருது ஒரு கணக்கு. ஆனால் இதில் இன்னொரு சார்ட்டு படியும் வரும். அப்படிங்கும்போது நான் எப்படி கெஸ்ஸிங் எடுப்பேன்னா, இப்போ பவர் சார்ட்டை வச்சு நம்ம எடுக்கும்போது, ஸோ இதுக்கப்புறம் இந்த மிஷின் நம்பர் இந்த ரிசல்ட் பாஸ்ட் ரிசல்ட்டு, அது இல்லாமல் இந்த கம்பெனி ரிசல்ட்டெல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணி தான் அந்த கெஸ்ஸிங்கை நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதில் ரொம்ப பெரிய ஃபார்முலா சீக்ரெட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கணிச்சு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அதான் 027. இப்போ இதுவே நம்ம வந்து பவர் சார்ட் நம்பர் 1 ஒரு ஃபஸ்ட்டு நம்ம காமிச்ச மாதிரி அதில் பார்த்தோம்னா, சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 572 ரிசல்ட்டு. ஓகேவா? இது வந்து பவர் சார்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலான்னு சொன்னால அது 572. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த 5க்கு என்ன பவர் இருக்குது? 8 இருக்குது. சாரி, இந்த 5க்கு வந்து 8 பவர். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 8 நோட் பண்ணிங்க. அதே மாதிரி 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு என்ன பவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 0 வருது. ஸோ 5க்கு 8, 7க்கு வந்து 0 வருது. 2க்கு பவர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2க்கு வந்து 5 பவர். அப்படிங்கும்போது 805 அப்படின்னு சொல்ல கால்குலேட் பண்ணலாம். சரியா? இதுதான் பவர் சார்ட்டில் இருக்கிற விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபடி தான் கெஸ்ஸிங். இப்போ வந்து ஒரு சில நாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில நாள் பேட்டர்னில் எப்படி தெரியுமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாளில் 4க்கு 2, 4க்கு 6, 6க்கு 2 இப்படியும் வைப்பான். ஸோ இந்த மாதிரி கெஸ்ஸிங்லாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதுக்கு நான் வந்து அதை நம்ம தரவாகவே கெஸ்ஸிங் எடுத்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கன்ஃபியூஷன் வேணாம். பவர் சார்ட்டு இது தான். பவர் சார்ட்டில் வந்து இந்த நம்பருக்கு இதுதான் பவர். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ரிசல்ட் 572 அப்படிங்கும்போது இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதில் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வச்சு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மாத சார்ட்டில் எத்தனை நாள் வந்து இந்த பவர் சார்ட் வந்து இல்லை வந்த நம்பர்ஸ்லாம் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இது வழியாக பார்த்துக்கலாம். சரியா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவர் சார்ட் மெத்தடை இது நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது பவர் சார்ட்டில் 2வது இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரியே நம்மளுடைய இன்னொரு சேனலாக அந்த கேரளா ட்ரெண்டிங்கஸ் வந்து இன்னும் நமது நண்பர்கள்லாம் யாரும் சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணலை. நான் வந்து லிங்க்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் வந்து அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த சேனலையும் நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து பேட்டர்ன் மாறும்போது நம்ம ஒன்லி 4D டார்கெட் பண்ணி தான் போவோம். இன்றைக்கி இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த 48-17 நம்ம கால்குலேஷன் மெத்தடில் டேரெக்டாக இருந்துச்சு. டேரெக்டாக வந்து நம்மளுக்கு பாஸ் ஆனிச்சு. ஸோ நம்ம வந்து கால்குலேஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எடுத்தது 110332ன்னு எடுத்தேன். சொல்லப்போனால் நீங்கள் கூட இன்றைக்கி ஒரு மணி ரிசல்ட்டு, அதே மாதிரி 11 மணி ரிசல்ட்டெல்லாம் பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து 332,110 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து 11 மணிக்கு இந்த 10 வந்துருச்சு, 12 மணிக்கு இந்த 33 வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி மிஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது இதன் மூலியமாக இந்த தகவலை நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நான் கொடுக்குறது 11 மணி to 1 மணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா 2 மணிக்கு 3 மணிக்கு ஏதோ வேறு மாற்ற போகிறாங்கிற மாதிரி தான் ஒரு சில நாட்கள் கணக்கு வருது. சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்களா? வேறு கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம், வேறு எப்படி எடுக்கிறது ஏதாச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லிங்கன்னா, ஸோ அதையும் தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாட்களாக அமைந்து விட்டது என்பது நம்பிக்கை. நாளைய நாள் நல்ல நாட்களாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, நாளைக்குரிய கெஸ்ஸிங் நம்ம தினசரி 10 மணிக்கு நம்ம சேனலுக்கு டைரெக்டாக வீடியோ வந்துடும். அதனால் தினசரி டெய்லி 10 மணி நீங்கள் நம்மளோட சேனல் இருக்க வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும்.
இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.